வணக்கங்க. நான் அன்றைக்கி கோதுமை மாவு தோசை செய்ய போகிறேன். 3 கரண்டி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம். உள்ள எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுருவோம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடணும். நல்லா தோசை மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். கலந்து விட்டுட்டு இப்போ கலந்து விட்டாச்சு. இதே ஒரு தோசை கல்லில் எடுத்து ஊற்றிடுவோம். சத்தியில் எண்ணெய் ஊற்றிடுவோம். இப்படி செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும், சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சாம்பார் வச்சு சாப்பிட போகிறேன். டேஸ்டியாக இருக்கும்.